வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே குற்றமற்ற மனசாட்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. குற்ற மனசாட்சி ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடுவதில்லை என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அநேக மனிதர்கள் தெய்வ பயமற்று தங்களுடைய குற்ற மனசாட்சியை புதைத்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து தப்பிப்பதற்காக பல்வேறு விதமான வழிமுறைகளை கையாளுகிறார்கள். தங்களுடைய மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும் அவர்கள் செய்திருப்பது குற்றம், தவறு என்று. ஆனால் அதை ஒத்துக்கொள்வதற்கும் அதை சரி செய்வதற்கும் அவர்களுக்கு மனம் வருவதில்லை. ஆகவே பல்வேறு விதமான காரியங்களை செய்து அந்த குற்ற மனசாட்சியை அவர்கள் மறைக்க பார்க்கக்கூடிய முயற்சியிலே மனிதன் இறங்குகிறான். அதற்காக வேண்டி பல்வேறு விதமான பிராயச்சித்தங்களை, பரிகாரங்களை செய்வதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். இறுதியாக அந்த முயற்சியிலே அவன் தோற்றும் போவதை நாம் பார்க்கிறோம். இந்த குற்ற மனசாட்சி என்பது அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய இருதயத்தை ஒவ்வொரு பொழுதும் அவனை நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனசாட்சி குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனாகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக எளிமையாக ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு அதற்காக எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஒரு ஊரிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் காணப்பட்டார். நமக்கு தெரியும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதிலும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய செல்வந்தர் அதிகமான பேர் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று காண்பிப்பதற்காக தங்களுடைய உடையிலே அதை வெளிப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தான் நிரபராதி என்பதை தன்னுடைய உடையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறான். மனிதனுக்கு உடை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது அவனுடைய மானத்தை மட்டுமல்ல, அவனுடைய மனதையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக வேண்டி தங்களுடைய உடையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த செல்வந்தன் மிகவும் நேர்த்தியாக வெள்ளை உடைகளை அணியக்கூடியவராக காணப்பட்டார். அவர் எங்கு சென்றாலும் வெள்ளை உடைதான், வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, இதுதான் அவருடைய வாடிக்கையாக இருந்தது. தான் எப்பொழுதும் அப்பழுக்கற்ற ஒரு மனிதன் என்பதை எல்லா விதத்திலும் காண்பிக்கக்கூடியவராக அந்த செல்வந்தர் காணப்பட்டார். ஒரு நாள் தற்செயலாக அவருடைய பேனாவிலிருந்து அவருடைய வெள்ளை சட்டையிலே இங்கானது வடிந்தது. அது அவருடைய சட்டையை கரைப்படுத்தி அந்த நீல கலரை மிக வெளிப்படையாக அது காண்பித்தது. அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொல்லி. முதலாவது அந்த வெள்ளை உடையில அந்த நீல கரை, அந்த இங்க் மை வரும் பொழுது அதை எப்படியாவது மறைக்க வேண்டும் என்று அவர் முயற்சித்தார். அது தற்செயலாக அது நிகழ்ந்திருந்தாலும் அது அவருக்கு சங்கோஜத்தை கொடுத்தது, அது அவருக்கு சங்கடத்தை கொடுத்தது. எனவே ஒரு தனி அறையிலே சென்று அவர் தன்னுடைய சட்டையை கழட்டி அந்த மை படிந்திருந்த இடத்திலே சற்று தண்ணீரை ஊற்றி கையில் இருந்த துணிகளால் அதை துடைத்தார். இது எப்படியாவது மறைத்து விடலாம் என்று எண்ணி. ஆனால் அவர் அந்த இதில் தண்ணீர் ஊற்றி துடைக்க அந்த மையினுடைய அளவு அது பரவ ஆரம்பித்தது. எங்கெல்லாம் தண்ணி பட்டதோ அங்கெல்லாம் அதை சுற்றியும் அதிகமாகிறதை அவர் உணர்ந்தார். உடனே அவர் துடைப்பதை நிறுத்திவிட்டார். அது இன்னும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக காணப்பட்டது. எதிர்பாராத இடத்திலே இப்படியாக நிகழ்ந்து விட்டதே, இந்த கரையானது மிக வெளிப்படையாக தெரிகிறதே என்று சொல்லி அவர் சங்கடத்தோடு அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட சில நேரங்களிலே அப்படித்தான். நம்முடைய சிறிய சிறிய பிரச்சனைகள், நம்முடைய சிறிய சிறிய தவறுகள், பாவங்கள், அதை மறைப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கும் பொழுது
அது மிக பெரிதாக வெளிப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் எந்த அளவிற்கு நாம் மறைக்க முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அது வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த செல்வந்தருக்கு அப்படியாக இது காணப்பட்டது. உடனே அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று, இனி இதை நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த சட்டையை சலவை செய்யக்கூடிய ஒரு நேர்த்தியான நபரிடத்தில் அவர் கொடுத்து விட்டு அதை சுத்தம் செய்து, அந்த சலவை தொழிலாளி சில நிமிடங்களிலேயே அந்த கரையை போக்குவதற்கான அந்த அமிலம் கலந்த அந்த பொருளை ஊற்றி அதை சுத்தம் செய்து கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் சுத்தம் செய்ய முடியாத கரைபிடிந்திருக்கிற பாவங்களை மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த கதை வெளிப்படுத்துகிறது. அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் எண்ணற்றதாக காணப்படுகிறது. இந்த பாவங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வினாடியும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவன் தெரிந்தும் தெரியாமலும் எந்த வகையிலே செய்தாலும் கூட அவனுடைய மனசாட்சியானது அவன் ஒரு குற்றவாளி, அவன் தவறு செய்திருக்கிறான் என்று சொல்லி அவனை குத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மனசாட்சி அவனை உறுத்துவதால் அவன் பல விதங்களிலே தன்னை நீதிமானாக்குவதற்காக பரிகாரங்களை செய்வதற்காக முயற்சி எடுக்கிறான். அவன் தான தர்மங்களை செய்வதோ, அல்லது நேர்த்தி கடன் செலுத்துவதோ, அல்லது பாத யாத்திரை செல்வதோ, இப்படி பல காரியங்களை அவன் செய்கிறான். பிரியமானவர்களே, தான தர்மங்கள் தவறான ஒரு காரியம் அல்ல, கட்டாயமாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதுதான். ஆனால் தன்னுடைய குற்ற மனசாட்சியை மாற்றி போடுவதற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அது பலன் தராது. பிரியமானவர்களே, குற்ற மனசாட்சி நீங்க வேண்டும் என்றால் அந்த மனசாட்சியை கழுவக்கூடிய ஒரு நபர் தேவையாக இருக்கிறார். அந்த மனசாட்சியை உண்டாக்கின ஒரு இறைவன் தேவையாக இருக்கிறார். அந்த மனசாட்சியை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் வைத்திருக்கிற இறைவன் அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமானவராக இருக்கிறார். மனிதனால் இது கூடாத காரியமாக இருக்கிறது. மனித முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையக்கூடியதாக இருக்கிறது. அவன் எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும், அவன் எவ்வளவு தூரம் வேளாங்கண்ணிக்கு நடந்து சென்றாலும், அல்லது எவ்வளவுதான் தனக்கு பிரியமான ஆலயங்களுக்கு சென்றாலும், கோவில்களுக்கு சென்றாலும், பிரியமானவர்களே, குற்ற மனசாட்சி நீங்குவதற்கு அந்த மனசாட்சியை பரிசுத்தப்படுத்துகிற கழுவுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவையாக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் அறிவிக்கிறது. பிரியமானவர்களே, எந்த ஒரு நபராலும் உங்களுடைய மனசாட்சியை பரிசுத்தப்படுத்த முடியாது, கழுவ முடியாது. அதை கழுவுவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இறைவன் தேவையாக இருக்கிறார். மனிதனுக்கு தேவை குற்ற மனசாட்சி நீக்கப்படுதல். பிரியமானவர்களே, அவன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அவன் குற்றமற்ற ஒரு மனசாட்சியை உடையவனாக காணப்பட வேண்டும். அது எப்படி சாத்தியம்? இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவருக்கு காணிக்கையை கொடுக்க வேண்டுமா? அவருக்கு ஏதாவது பிரியமான பொருட்களை கொடுக்க வேண்டுமா? எதை நான் கொடுத்து இந்த குற்றமற்ற ஒரு மனசாட்சியை பெற்றுக்கொள்வது என்று கேட்டால், பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய பாவத்தை தேவனிடத்திலே அறிக்கையிட வேண்டியவனாக இருக்கிறான். 1 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 7-10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். முதலாவது, ஒவ்வொரு மனிதனும் தன்னில் பாவம் உண்டு என்று ஒத்துக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டு என்று மனிதன் ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தான் ஒரு பாவி என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாவம் உண்டு என்பதை எவன் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனுக்கே பாவ மன்னிப்பானது கிடைக்கிறது. ஆகவே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டு என்று ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அவன் பாவம் உண்டு என்று ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கு அநேக மக்களுக்கு உண்டு. பொதுவாக எல்லாரும் சொல்வார்கள், நான் ஒரு இயேசுநாதர் அல்ல, நான் ஒரு புத்தன் அல்ல, நான் ஒரு விவேகானந்தர் அல்ல, நான் நீதிமானாக இருக்கிறது, நான் சராசரி மனிதன் தான், என்னிடத்தில் தவறுகள் உண்டு தான், அதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது என்று அதை கடந்து போக முயற்சிக்கக்கூடிய மனிதர்கள் அது அநேகம். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி காணப்படக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டு என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
அப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை அறிக்கையிட வேண்டும். சங்கீதம் 32வது சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்திலே அப்படியாக வாசிக்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். பிரியமானவர்களே, நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, அந்த பாவத்தை மறைக்காமல் தேவனிடத்திலே அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, நான் இது இப்பேற்பட்ட பாவங்களை செய்திருக்கிறேன், இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவன் அறிவிக்க வேண்டியவனாக காணப்படுகிறான். அவன் அறிக்கையிட வேண்டியவனாக அவன் காணப்படுகிறான். அவன் அறிக்கையிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து குற்றமற்ற மனசாட்சியை அவனுக்கு கொடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்களுடைய மனசாட்சியை அவர் சுத்திகரிக்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்து நீங்கள் பாவி என்ற நிலையிலிருந்து நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக காணப்படுவீர்கள் என்று சொல்லி வேதாமம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் நம்முடைய குற்றமுள்ள மனசாட்சியை நீக்கி குற்றமற்ற மனசாட்சியை நமக்கு கொடுப்பதற்காக. ஆகவே வானத்திலிருந்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து அவர் பரிசுத்தமாக பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்திருக்கிறார். ஆகவே அவருடைய மரணத்தை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, எனக்காக வேண்டி அவர் சிலுவிலே செத்தார் என்று யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, எனக்காக வேண்டி அவர் உயிர் தெழுந்தார் என்று யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். மனசாட்சியை, குற்றமற்ற மனசாட்சியை அவர் கொடுக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் சமாதானத்தையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களை இதற்கென்று அழைக்கிறார், இலவசமாக அழைக்கிறார். நீங்கள் வெள்ளியினாலும் பொருளினாலும் பணத்தினாலும் இந்த மனசாட்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக நீங்கள் அறிக்கையிடுவதின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு தருவாராக. இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த உலகமும் தோன்றும் முன்னமே என்னையுமே அவர் நினைத்திட்டாரே. நான் பிறக்கும் காலமும் முன் குறித்தாரே. இந்த உலகமும் தோன்றும் முன்னமே என்னையுமே அவர் நினைத்திட்டாரே. நான் பிறக்கும் காலமும் முன் குறித்தாரே. தலையில் உள்ள முடியையும் தானே எண்ணிய அவர் கணக்கிட்டாரே. எந்தன் மீதே கொண்ட அன்பை என்றும் நான் எண்ணுவேன். தம்முடைய சித்தத்தையே நிறைவேற்ற என்னையுமே சிருஷ்டித்தாரே. அவர் சாயலிலே உருவாக்கினார் அவர் போலவுமே. தம்முடைய சித்தத்தையே நிறைவேற்ற என்னையுமே வணைந்தாரே. சிறப்பாக என்னை போல் வேறாரும் லோகில் இல்லை. என்னுடைய கையச்சையும் உடையவர் யாருமே லோகில் இல்லை. தம்முடைய சித்தத்தையே நிறைவேற்ற என்னையுமே. இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே
மாற்றம் ஒன்றே மாறாததாக காணப்படுகிறது. நாம் காணக்கூடிய உலகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேசங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய உறவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் வீட்டை விட்டு வெளியே வருவோமானால் எங்கும் நாம் காண முடியும். காடாயிருந்த நிலங்களெல்லாம் இன்று கடைகளாக, பெரிய பெரிய வீடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய உயிரற்ற காரியங்கள் மட்டுமல்ல, உயிருள்ள மனிதர்களும் கூட சில வேளைகளிலே மாறக்கூடியதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது, எந்த விதமான குறைவும் இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிற பொழுது, நம்மோடு கூட அநேக நண்பர்கள் இருப்பார்கள், உறவுகள் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நாம் குறைவுள்ளவர்களாய் மாறி போகிறோம், நாம் பலவீனர்களாய் மாறி போகிறோம். அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்முடைய நண்பர்களும் நம்முடைய உறவுகளும் கூட மாறிப்போனதையும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆனால் நாம் எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த விதமான கால சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்தாலும் கூட நம்மோடு இருக்கக்கூடிய தேவன் அவர் என்றும் மாறாதவராக நம்மோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் மாறாதவராக இருக்கிறார். தேவன் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 35 41 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள். இந்த வேத பகுதியிலே வாசிக்கும் பொழுது, அன்று சாயங்காலத்திலே இயேசு படவில் இருந்தபடியே அவர் அக்கறைக்கு போவதற்காக தன்னுடைய சீசர்களை துரிதப்படுத்துகிற காரியத்தை, அப்படியாக அவர்கள் அக்கறைக்கு பயணப்பட்டு போகும் பொழுது கடலின் நடு மையத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து அன்று சாயங்காலம் வரைக்கும் அவர் அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இந்த உலக வாழ்க்கை முடிந்து போனது பின்பாக வரப்போகிற மறுமையை குறித்து, நித்திய வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அப்படி போதித்த பின்பாக அவர் சாயங்காலத்திலே அக்கறைக்கு போகும்படியாக செல்லக்கூடியதை தான் நாம் வாசித்தோம். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சம்பவத்திலே அவர்கள் அக்கறைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரத்திலே மிக மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அங்கே என்ன நடந்தது? அக்கறை சேருவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக அங்கு கடல் கொந்தளிப்பும் சுழல் காற்றும் உண்டானது என்று நாம் வாசிக்கிறோம். கடல் கொந்தளிப்பு என்று பார்க்கும் பொழுது, கடல் கொந்தளித்து என்ன நடக்குது? அங்கு அலைகள் உயர எழும்பி அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த படகை நிரப்புகிறது. சுழல் காற்று, பலத்த சுழல் காற்று சுழன்று அடித்து அந்த கப்பலை உடைத்தெறிய முயற்சி செய்கிறது. கடைசியிலே அவர்கள் யாவரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். கப்பலுக்குள்ளாக புகுந்த தண்ணீரை அள்ளி வெளியே ஊற்றுகிறார்கள். சுழல் காற்றினால் உடைக்கப்படாதபடிக்கு பாய்மரங்களை காற்று கேட்டார் போல அங்கு திருப்புகிறார்கள். இங்கு நாம் வாசிக்கும் பொழுது ஒரு எதிர்காற்று வீசவில்லை. எதிர்காற்று வீசினால் வேண்டுமானால் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடும், வந்த இடத்திற்கே நாம் திரும்பி செல்வோம் என்று. ஆனால் வந்த ஒரு காற்று சுழன்று அடிக்கக்கூடிய ஒரு காற்றாக அங்கு காணப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையினுடைய விளைவு எதுவென்று பார்க்கும் பொழுது, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கப்பலுக்குள்ளாய் இருந்த சீசர்களுக்கு, இயேசுவுடைய சீசர்களுக்கு அங்கு இல்லாமல் போயிற்று. ஆனால் இயேசுவோ படகிலே அவர் தலையணை வைத்து படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். வெளிப்பிரகாரமான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை.
ஆனால் சாதாரண மனிதர்களாகிய அந்த சீசருடைய வாழ்க்கையிலே அங்கு பயம் வந்தது. அவர்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள். அவர்கள் தங்களை குறித்து கவலைப்பட யாரும் இல்லை என்பதை போன்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறவர்களாக, தங்களை காப்பாற்றுவதற்கு இனி யாரும் இல்லை என்று எண்ணக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கும் கூட பொருந்தக்கூடிய ஒரு உண்மை இருக்கிறது. நாமும் அந்த சீசர்களைப் போலவே மிக பெரிதான ஒரு சிக்கலான பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம். அந்த பிரச்சனை என்ன? எப்படியாக அவர்கள் படவிலே பயணித்து கொண்டிருந்தார்களோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையானது பாவம் என்ற கடலிலே அது பயணித்து கொண்டிருக்கிறதாக, பாவத்தினுடைய அதிகாரமாக இருக்கிற அந்த சுழல் காற்றிலே சிக்கிக்கொண்டு அலைமோதக்கூடியதாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மோசமான சூழ்நிலைக்கு விலக்கானவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் நாம் எல்லாருமே பாவம் என்னும் கடலிலே பயணித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படியானால் நாம் எல்லாருமே பாவம் செய்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி. நீதிமான் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாருடைய வாழ்க்கையும் அது பாவம் என்ற கடலுக்குள்ளாய் பயணித்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கறையாகிய பரலோகத்திற்கு போவதற்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறோம் அல்லவா? நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்கு நம்முடைய மனசாட்சியை விட சிறந்த ஒரு நபர் யாராக இருக்க முடியும்? நாம் செய்யக்கூடிய அநேக தவறுகளை மற்றவர்கள் அறிந்தில்லாமல் அறியாதவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் நாம் நம்முடைய மனசாட்சி அறிந்து அதை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா? நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே நாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்முடைய மனசாட்சி, தேவன் கொடுத்த மனசாட்சி நாம் பாவிகள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் பாவத்திலே வாழ்வதினால் நம்முடைய வாழ்க்கையிலே பயமானது காணப்படுகிறது. எந்த பயம்? மரணத்தை குறித்ததான பயம். இயேசுவுக்கு மரணத்தை குறித்ததான பயம் இல்லை. அவரும் அந்த கப்பலிலே இருந்தார். ஆனால் மரணத்தை குறித்ததான பயம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர் எந்த பாவமும் செய்யாத ஒரு நபராக இருக்கிறார். ஆனால் இவர்களோ மரணத்தை குறித்து பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். மரணத்தை குறித்து எந்த மனிதன் பயப்படுகிறானோ அவன் மிக உறுதியான, மிக நிச்சயமான ஒரு பாவியாக அவன் காணப்படுகிறான். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்கிறதோ அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை முறை நாம் பயந்தவர்களாய் காணப்படுகிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிற பிரச்சனை அது எந்தவித பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தும்? அது என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுமோ? என்னுடைய நிம்மதியை கெடுத்து விடுமோ? என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதான ஒரு பாதிப்பை, அழிவை ஏற்படுத்தி விடுமோ என்று நாம் எத்தனை முறை பயப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். பயம் பாவம் அல்ல. நாம் பாவிகள் என்பதற்கான ஒரு அடையாளமாக பயமானது காணப்படுகிறது. ஆனால் மீண்டுமாக நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கு இயேசுவை எழுப்புகிறார்கள். இயேசு எழுந்த பின்பாக அவர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய மரண பயத்துக்கு காரணமான அந்த கடல் கொந்தளிப்பையும் அந்த சுழல் காற்றையும் அவர் தமது வார்த்தையினால் அதற்றி அவர்களை காப்பாற்றுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியும். நாம் வாசித்தோம். இந்த நாளிலும் கூட நாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். பாவம் என்ற அந்த சுழல் காற்று நம்மை அழிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நம்மை நாமே தப்பிவித்து கொள்ள முடியாது. சீசர்கள் எவ்வளவோ போராடி இருப்பார்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு. ஆனால் அவர்களால் முடியவில்லை. உண்மை எதுவென்று பார்க்கும் பொழுது இயேசுவை எழுப்பாமல் அவர்கள் மட்டுமே போராடி கொண்டிருப்பார்களானால் அவருடைய முடிவு அது பரிதாபகரமான முடிவாக கூட அது மாறி இருக்கக்கூடும். இந்த நாளிலும் கூட நம்முடைய பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையாகிய இந்த உலகத்திலே நம்பிக்கையின்மை, சோர்வு, தனிமை, இந்த ஒரு பாவத்தின் விளைவுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் அதை மாற்றுவதற்கு விரும்பக்கூடியவராக இருக்கிறார். தேவனால் மட்டுமே அதை மாற்ற முடியும். எந்த மனிதர்களால் மாற்ற முடியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற இயலாதவர்களாக இருந்தார்கள். தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள இயலாதவர்களாக இருந்தார்கள். இன்றும் பாவத்தின் விளைவாக இருக்கக்கூடிய சோர்விலிருந்து, கவலையிலிருந்து, நம்பிக்கையின்மையிலிருந்து நம்மை நாமே விடுவிக்க இயலாதவர்களாக இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு மனிதனாலும் விடுவிக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் விடுதலை கொடுப்பதாக வாக்கு கொடுத்து விடுதலை கொடுத்தாலும் கூட அது ஒரு முடிவில்லாத விடுதலையாய் காணப்படாது.
அது ஒரு தற்காலிகமான முடிவாகத்தான் தீர்வாகத்தான் அங்கு காணப்படும். ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வோ அது மாறாத ஒரு தீர்வாக இருக்கிறது. பாவத்தின் விளைவுகளிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். பாவத்தின் தண்டனையாகிய நரகத்திலிருந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அன்று அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றி அதனுடைய ஆபத்துகளிலிருந்து சீசர்களை காப்பாற்றினார். ஆனால் பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகவோ அவர் என்ன செய்தார் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து, காற்றையும் கடலையும் அதட்டின அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக, பாவத்தினுடைய விளைவுகளாக இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை, சோர்வு, பயம், கவலை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக தமது பரிசுத்தமான இரத்தத்தை பாவிகளான நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே அவர் சிந்த கொடுத்து, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தம் சிந்துதலினாலே பாவத்திலிருந்தும் பாவத்தின் விளைவுகளாகிய இந்த குறுகிய கால விளைவுகளிலிருந்தும் நித்திய கால விளைவுகளாகிய தேவனை விட்டு என்றென்றும் பிரிந்திருக்கக்கூடிய நரக வாழ்க்கையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றியிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை அவர்கள் எழுப்பினது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி, எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு தாரும் என்று சொல்லி நாம் அவரை சீசர்கள் அழைத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே அழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே யார் இல்லாவிட்டாலும் கூட நாம் வாழ்ந்திட முடியும். ஆனால் இயேசு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அது நன்றாக நம்மால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் கூட இயேசு இல்லாமல் வாழ்வது என்பது அது மிக கொடூரமான, வேதனையான, சொல்லி முடியாத அளவுக்கு வலிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் யாரும் வாழக்கூடாது. இயேசுவோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே